வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று யோவான் அப்போஸ்தலனுக்கு பத்மு தீவில் மகிமை அடைந்த கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே யோவான் இடத்துல அவர் என்ன சொல்றாரு? மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவர் எடுத்துக்கொண்டதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள் அது இயேசு கிறிஸ்துடைய ஆளுகைக்கு இல்லாதபடிக்கு அது இருக்கிறதை வேதாகமத்திலே நம்மால் பார்க்க முடியும். சவுல் ராஜா சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்று சொல்லி சூனியக்காரின் இடத்திலே அவன் போகிறதை 1 சாமுவேல் 28 நம்மால் வாசிக்க முடியும். சாமுவேலை இளைப்பாறுதலிருந்து அவனை எழும்பி வர பண்ணக்கூடிய இடத்துல அவளுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள் அது பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறதாக இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கும் அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினால் வென்றபடினாலே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை இப்பொழுது அவர் உடையவராக இருக்கிறார். இப்போ யாரும் இளைப்பாறுதலிருந்து பரிசுத்தவான்களை எழும்பி வர பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் பூமியில் உயர்ந்த பாதாளத்தில் அது இளைப்பாரி கொண்டிருந்தது. உயர்ந்த பாதாளம் தாழ்ந்த பாதாளம் ரெண்டுமே பூமிக்கு கீழே இருந்துச்சு. 86 சங்கீதம் 13 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறாரு, நீர் எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று சொல்லி. தாவீதுடைய ஆத்மா மாத்திரமல்ல, முழு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய ஆத்மாக்களும் அங்கே உயர்ந்த பாதாளத்தில் தான் இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இந்த உயர்ந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களையும் அவர் எடுத்துக்கொண்டு உன்னதத்துக்கு ஏறி போயிட்டார். இதை குறித்து தான் எபேசியர் 4:7-8 அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று பார்க்கிறோம். ஏறினார் என்பதனாலே அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று பார்க்கிறோம். இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறினவருமாக இருக்கிறார் என்று சொல்லி இவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு சிறைப்பட்டவர்கள் என்பது இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அந்த சிறைப்பட்டவர்களை சரியாக எடுத்துக்கொண்டு இயேசு 3ஆம் வானத்துக்கு ஏறி போயிட்டார். இந்த மேட்டரெல்லாம் சேர்த்து தான் யோவான் அப்போஸ்தலனிடத்தில் சொல்கிறாரு, நான் மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன்